அதாவது முத்துப்பேட்டையில நான் வந்து பேசுற வக்ஃபுனுடைய திருத்த சட்டத்தை ஆதரிச்சு, அப்போ என்னை கொலை செய்வதற்காக குண்டு வெடிப்பை நிகழ்த்துவதற்காக அங்க ஒரு டீம் இருந்திருக்கு. பொதுமக்கள் அந்த குண்டு வெடிப்புல இறந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க உன்னை தப்பிக்க விட்டுட்டோம், ஆனால் கூடிய வரையில் உன்னை கொல்லுவோம், குண்டு வெடிப்பை நிகழ்த்துவோம். இந்த குண்டுவெடிப்பு நடத்த போறோம், நாங்க வந்து நிச்சயமாக பழி வாங்குவோம், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், பகிரங்கமாக பதிவிடுகிறார்கள் என்றால் இதுக்கு பின்னால பயங்கரவாதிகள் இருப்பார்கள். இதுக்குள்ள என்ன தீவிரவாத அமைப்பு இருக்கிறது, யார் அவர்களை இயக்குகிறார்? ஏன்னா அவ்வளவு துல்லியமா நான் எங்க போறேன், எந்த இடத்துல நின்று எந்த செகண்ட் கிளம்புறேன், எதனால ஒண்ணு வந்து தாக்க முடியுன்ற அளவுக்கு இவ்வளவு பர்டிகுலரா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வாட்ச் பண்றாங்கன்னா, நாளை நாட்களுக்குள்ள 2 கொலை மிரட்டல். ஒண்ணு, என்ன கழுத்து அறுத்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு கொலை மிரட்டல். நீ வேண்டுமானால் வேலூர் இப்ராஹிமுடைய இந்த உடலை என்ன வேணாலும் செய்யலாம், நீ கொல்லலாம், வெட்டலாம், துண்டு துண்டாக்கலாம். இந்த உண்மையை சொல்றதுனால என்ன கொல்லுவேன்னா, அடை பாடுற பாத்துக்கும், உயிர் ஒரு உயிர் தான், நான் போகும் உயிர் போனால் போயிட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்லை, என்ன பண்ணுவாங்க. ஆனா இந்த உயிர் இந்த மண்ணிலிருந்து பிரிமையானால் என்னுடைய உடலின் மீது ஒண்ணு பாஜக குடியிருக்கும் அல்லது தேசிய குடியிருக்கும். ஒரு காலத்துல நான் பின்வாங்க மாட்டேன். திருப்பரங்குன்றம் முருகன் மலை சம்பந்தமாக மதக்கலவரத்தை தூண்டியது யார்? அது சிக்கந்தர் மலையா அல்லது ஸ்ரீகந்தர் மலையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அங்கு முருகன் மலை இருந்ததா அல்லது சிக்கந்தர் அவுலியா தர்கா இருந்ததா? சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது எப்பொழுது வந்தது? அடிப்படைவாதிகள் போய் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை இழிவுபடுத்தினா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்தால் என்னையே கைது பண்றாங்க. காவல்துறை ஒரு பக்கம் கைது பண்ணுது, இன்னொரு பயங்கரவாதிகள் ஒரு பக்கம் கொலை மிரட்டல். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு அணி தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இந்த ஜூன் 22 முருகன் மாநாடு நடத்தவிருக்கிறாங்க. ஸோ நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அரசு சார்பிலையும் நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது. சேகர்பாபு என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா, சங்கிகளுடைய மாநாடு, இது முருகன் மாநாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ உங்களுடைய முதற்கட்ட பார்வை? திரு சேகர்பாபு அவர்கள் நடத்திய கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகள் நடத்திய முருகர் மாநாடு என்று நடத்திய அந்த மாநாட்டை விட கடவுள் பக்தியோடு நடத்தக்கூடிய சங்கிகளின் மாநாடு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில் எங்கேயுமே கவலையோ அல்லது வருத்தப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. ஏன்னா முருகர் மாநாட்டை யார் நடத்தணும்? முருகனை நம்பக்கூடியவர்கள், வழிபடக்கூடியவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா முருகனின் மீது பக்தி உள்ளவர்கள். அடிப்படையில் திமுக அரசு இதை முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. பழனியில் நடத்தினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அரசனுடைய முதன்மை அமைச்சர் யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு முருகன் மீது நம்பிக்கை இருக்கா? பக்தி இருக்கா? கிடையாது. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், அவருக்காவது நம்பிக்கை இருக்கா? பக்தி இருக்கா? கிடையாது. ஆனால் இந்த 2 பேருக்கு ஜால்ரா அடிக்கிற, அவருக்கு செய்கிற எல்லா விஷயத்தையும் சரி காண்கிற, அதில் அமைச்சராக பொறுப்பு வகிக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் இவர் பேசுவது வந்து எந்த விதத்தில் நீங்கள் அதை பக்தியாக பார்க்க முடியும்? இல்லை, ஏன் அரசியல் கலப்பு வருது அப்படின்னா, நீங்கள் அரசியல் மாநாடு மட்டும் நடத்தினா பிரச்சனை கிடையாது, பாஜகவை கூப்பிடுறீங்க, பவன் கல்யாணை கூப்பிடுறீங்க, அப்படி கூப்பிடும்பொழுது தான் அங்கே அரசியல் கலப்பு வருது. அதனால தான் இது ஒரு அரசியலுக்கான மாநாடு, சங்கிகளுடைய மாநாடு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றாரு. ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களை கூப்பிட்டா அதுக்கு பேர் சங்கின்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னேன். கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளான ஐயா ஸ்டாலினோ உதயநிதி அவர்களும் நடத்துகிற முருகர் மாநாடு, அதை விட கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்று சேர்வதில் என்ன இருக்கு? பவன் கல்யாண் கடவுள் நம்பிக்கை கொண்டவர், வேலூர் இப்ராஹிம் கடவுள் நம்பிக்கை கொண்டவன், ஐயா மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், பாஜகவில் அனைவரும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இறை நம்பிக்கையினுடைய ஒரு மாநாட்டை நடத்துகிறோம், நல்லிணக்கத்திற்காக ஒன்று கூடுகிறோம். அது இந்த தேசத்தினுடைய ஆன்மீகத்தின், பண்பாட்டின், கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சேர்ந்தால் அது உங்களுக்கு சங்கி மாநாடாக தெரிகிறது என்றால், அப்ப நீங்க மங்கி மாநாடு நடத்துனீங்களான்னு நான் கேட்கிறேன். நியாயம் இருக்கணும்ல, விமர்சிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. வந்து பாஜக கொண்டாடும் பொழுதுதான் எங்களுக்கு சந்தேகமா வருது, பாஜக வந்து இங்க வந்து ஒரு மதக்கலவரத்தை தூண்ட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆசா கூட சொல்லியிருந்தாரு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல எங்கெல்லாம் மதக்கலவரத்தை தூண்டியது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இவர் முன்னுதாரணத்தை வச்சாதான் நம்ம அதை பேச முடியும். கண்மூடித்தனமாக இதே குற்றச்சாட்டை தான் திரும்ப திரும்ப வைக்கிறீங்க. நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றம் முருகன் மலை சம்பந்தமாக மதக்கலவரத்தை தூண்டியது யார்? அமைதியான வழிபாட்டு முறை இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, குறிப்பாக சொல்லணும்னா
முருகப்பெருமானுடைய பல்வேறு மிக முக்கியமான விழாக்கள் நடக்கும் பொழுது ஆட்டை தோளில் போட்டுக்கிட்டு நாங்கள் ஆடை அறுத்து பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் முருகன் மலையில் சிக்கந்தர் தர்கா அவுலியாவுக்கிட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் கூட்டமாக போறீங்கன்னா இப்போ மத நல்லிணக்கத்திற்கு எதிராக மத கலவரத்தை தூண்டுவது யார்? எஸ்டிபிஐ தான் இந்த வேலையை முதல்ல செய்கிறாங்க. எஸ்டிபிஐ செய்யும் பொழுது உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் அரசு வேடிக்கை பார்க்குது. கேட்டது அவர்கள் உரிமைன்னு சொல்லுது. பத்தாவதுக்கு அது முருகன் மலை கிடையாது, அது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லுது. அதையும் தாண்டி அங்க 50 சென்ட் நிலம் வந்து வக்ஃபு நிலமாக இருக்கிறது. அதுல தானே தர்கா இருக்கு. அவர்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் அறுப்பாங்க, அது அவருடைய உரிமை. இதெல்லாம் பேசுறது யாரு? எஸ்டிபி என்ற ஒரு பயங்கரவாத பிரிவினவாதத்தை தூண்டக்கூடிய அமைப்பு பேசினா கூட சரி இவர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யார் பேசுறான்னா திமுக அரசின் ஆதரவாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மிக முக்கிய தலைவர்களும் திமுகவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் குறிப்பா முஸ்லீம் லீக்கினுடைய நவாஸ் கனி போன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்க போய் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிட்டு இது எங்கள் உரிமையை நிலைநாட்டுவது என்று முருகன் மலையை புனிதத்தை கெடுப்பதாக இருந்தால் இப்ப மத கலவரத்தை அல்லது மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியது யார்? இல்ல திருப்பரங்குன்ற இஷ்யூவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக கையில் எடுத்த பிறகுதான் அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப பூதாகரமா வெடிச்சதை பாக்குறோம். சோ அப்ப அங்க யாரு வந்து பிரச்சனையை கிளப்புறா அப்படிங்கிறத எல்லாருமே கேட்பாங்கல்ல. பாஜக தானங்க எடுக்கும். பாரதிய ஜனதா கட்சி துவங்கப்பட்ட அடிப்படை நோக்கமே வந்து ஆன்மீகத்தை பாதுகாப்பது, நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாப்பது, மீட்டெடுப்பது. இதுதானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. தேசம் முதன்மையானதுன்னு என்ன? தேசத்தின் கலாச்சாரங்கள், தேசத்தின் பண்பாடு, தேசத்தினுடைய ஒவ்வொரு புராதன சின்னங்களை பாதுகாத்தல், இதுதானே கொள்கை. அந்த கொள்கைக்காக பிற பாஜக குரல் கொடுக்கறதுன்னா இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க தான் குரல் கொடுக்கணும், நாங்க தான் முதன்மையாளர்களா அதுல வந்து நிக்கணும். நாங்க என்ன கேட்கிறோம்னா எங்கள் குரலில் தவறு இருக்கா? அது சிக்கந்தர் மலையா அல்லது ஸ்ரீகந்தர் மலையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அங்கு முருகன் மலை இருந்ததா அல்லது சிக்கந்தர் அவுலியா தர்கா இருந்ததா? சிக்கந்தர் அவுலியா தர்கா என்பது எப்பொழுது வந்தது? கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது என்பதை அந்த ஊரில் உள்ளவர்களும் வரலாற்று உண்மைகளும் சொல்லுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து முருகன் மலையாக இருக்கிறது, அது கந்தர் மலையாக இருப்பது என்பதை வரலாறு சொல்லுகிறது. நாம என்ன பார்க்கிறோம்னா அது கந்தர் மலையில அங்கே ஒரு முஸ்லிம் வீரர் ஒருவர் இறந்து போகிறார். இறந்து போனவரை நல்லடக்கம் செய்து அவரை ஞாபகப்படுத்துவதற்காக அங்கு ஒரு தர்கா கட்டுவதற்கு அன்றைக்கு யாரெல்லாம் முப்பாட்டனை முருகனாக இஸ்லாமியர்கள் கொண்டிருந்தார்களோ அதான் உண்மை. அதை மறுக்க முடியுமா? இப்ப நான் இஸ்லாமியன், என்னுடைய 3 தலைமைக்கு முன்னால யாரா இருந்திருப்பாங்க? என்னுடைய முப்பாட்டன் யாராக இருந்திருப்பாங்க? முருகனை வழிபட்டவர்களா தானே இருந்திருப்பாங்க. சரி 3 தலைமுறை இல்ல 6 தலைமுறையை தாண்டி போனாலும் முருகனையோ சிவனையோ பார்வதியோ லட்சுமியோ ஏதோ ஒண்ணு வழிபட்டு இருப்பாங்கல்ல. இஸ்லாமிய நம்பிக்கை பிடிச்சிருந்துச்சு, அல்ல வழிபாட்டு முறை பிடிச்சிருக்கலாம், அல்லது அன்றைக்கு இருந்த காலச்சூழல்ல ஒரு அடக்குமுறையால அவர்கள் இந்த மதத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இஸ்லாமிய நம்பிக்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் தொடர்றோம். அதற்காக எங்களுடைய முன்னோர்களின் வழிபாட்டை, எங்களுடைய முன்னோர்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையை சிதைத்து விட்டு நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று இஸ்லாமும் சொல்லல, இஸ்லாமியர்களும் அப்படி செய்யக்கூடாது என்பதுதான் அழகான ஒரு வழிமுறை. அதற்கு எதிராக நீங்க வந்து ஸ்ரீ கந்தர் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு வைப்பதும் அதுதான் பெரிய மத நிலைகள். நீங்க போய் அங்க மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுவோன்னு என்னங்க அநியாயமா இல்லையா? இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு பேரு அது வன்முறையா? அநியாயத்தை தட்டி கேட்டால் உடனே பாஜக மதவாதம் சொல்வீங்களா? மதக்கலவரத்தை தூண்டுவதே திமுக. இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு, குறிப்பாக அடிப்படைவாத இஸ்லாமிய சக்திகளை தூண்டிவிட்டு இந்துக்களுக்கு எதிரான நம்பிக்கைகளை சிதைக்குவதற்கு முயற்சி செய்வது திமுக. ஆனா அவர்கள் வந்து ஆன்மீகத்தின் வாதிகளாக அடையாளம் காணுவதும், ஆன்மீகவாதிகளாக உண்மையாகவே இந்த களத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களை வந்து ஏதோ தேசவிரோத சக்தி மாதிரி இவர்கள் பிரச்சாரம் பண்றதும் நகைப்புக்குரியது. திமுகவினுடைய இந்த வண்டவாளங்களை தண்டவாளங்களில் ஏற்றுவதற்காகவும், கந்தர் சஷ்டி கவசம் என்பது அது எல்லோரும் புகழ்ந்து பாடுவதற்காக, குறிப்பாக இந்துக்களின் உணர்வுகள் மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அந்த மாநாட்டை நாங்களுமே ஆதரித்து இஸ்லாமியர்கள் பல இடங்கள்ல நாங்களே கொண்டு போய் வீடு வீடா கொடுத்து இந்துக்கள் இடத்துல சொல்றோம் நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்குங்கன்னு. இப்போ ஒரு கேள்வி எழுப்பலாம், நீங்க தான் வழிபட மாட்டீங்களே முருகனை, அவங்க அரோகரான்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களே. அதான் அடுத்த கேள்வி. அதான் நானே சொல்ல வரேன். அப்ப நீங்க போய் அதுல கலந்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அதாவது ஒரு வழிபாட்டில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த வழிபாட்டை நான் மதிக்கிறேன், அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன். உங்கள் உணர்வுகள் கொச்சைப்படுத்தப்படும் பொழுது உங்களுக்காக குரல் கொடுக்க ஒரு இஸ்லாமியனாக, ஒரு தேசபக்தனாக நான் இருக்கிறேன்னா நாளைக்கு இஸ்லாமிய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையில் யார் செஞ்சாலும், அது உள்ளுக்குள்ள செஞ்சாலும் இல்ல வெளியில செஞ்சாலும் நீங்க கேட்பீங்கல்ல.
இப்ப நம்மளோட தாய்மொழியுமா இருக்கிறாங்க. நம்ம உணர்வுகள் புண்படுத்தும் பொழுது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளோ அல்லது பண்பாட்டு கலாச்சாரத்தை இந்த திமுக இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள் சிதைக்கப்படும் பொழுது அதற்காக ஒரு பாய் வந்து குரல் கொடுக்கிறார், ஒரு இஸ்லாமியர் குரல் கொடுக்கிறார், ஒரு தேசபக்தர் குரல் கொடுக்கிறார் என்றால் நாம அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அந்த நிர்பந்தம் வருமா வராது? நல்லிணக்கம் அப்படித்தானங்க. நல்லிணக்கம் என்பது என்ன? இந்துக்களே வாங்க, எங்க மசூதியில வந்து நீங்க நோன்பு கஞ்சி குடிங்க, நாங்க துவா செய்வோம், எங்க துவாவில் நீங்களும் பங்கெடுத்துங்க, எங்களை மாதிரி நீங்க தொப்பி போடுங்க, நீங்க எல்லாருமே செய்யுங்க. ஆனா இந்துக்களை இழிவுபடுத்தி இந்து மதத்தில் உள்ள திருமாவளவனோ திரு ஸ்டாலின் அவர்களோ உதயநிதியோ சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் மாதிரி கொசு மாதிரி அல்லது விநாயகரை வந்து வெறும் களிமண்ணு தூக்கி போட்டா உடஞ்சிரும், இல்ல கோவில் சிற்பங்கள் எல்லாம் அருவருக்கத்தக்க விதமா இருக்குன்னு யாராவது பேசினா அப்போ இஸ்லாமியர்கள் அமைதியா இருக்கணும், பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு இந்து தானடா, இந்து மதத்தின் அடிப்படையில் தானே உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் இருக்கு. தேர்தலுக்கு மட்டும் நீ போயிட்டு ஒவ்வொரு கோவில்ல போய் பட்டையா வச்சுக்கிற, ஒவ்வொரு கோவிலுக்கா போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு பரிவட்டம் கட்டுறதை வாங்கி கொள்கிறாய். அப்புறம் எப்படி திருப்பி நீ இந்து மதத்தை வந்து அருவருக்கத்தக்க சிலைன்னு சொல்லுவ? நாங்க நம்பல, நீ நம்புறல்ல, நீ நம்புறவன் ஏன் அதை இழிவுபடுத்துறன்னு ஒரு இஸ்லாமியன் கேட்கணுமா வேணாமா? அதுதான் நல்லிணக்கம். ஏன் மதம் சிறந்தது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதற்காக பிற மதத்தை இழிவாக பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நானே பிற மதத்தை இழிவாக பார்க்க கூடாது, இந்து மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு சொன்னா நீ இந்து என்ற பெயரை வைத்துக் கொண்டு நீயே இழிவுபடுத்தினா அல்லது இஸ்லாமியர்கள் எவனாச்சும் அடிப்படைவாதிகள் போய் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை இழிவுபடுத்தினா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்தால் என்னையே கைது பண்றாங்க. காவல்துறை ஒரு பக்கம் கைது பண்ணுது, இன்னொரு பயங்கரவாதிகள் ஒரு பக்கம் கொலை மிரட்டல். அதை பத்தி தான் கேட்க நினைச்சேன். இது நிறைய கொலை மிரட்டல் வந்ததாலாம் நீங்க நிறைய இடத்துல பதிவிட்டு இருந்தீங்க. உண்மையாகவே வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்கிறது என்பதை வெளிப்படையாகவே சொல்றேன். ஏன்னா திமுக ஆட்சியில் காவல்துறை நேர்மையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த அடிப்படைவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் நிச்சயமா கிடையாது. இல்ல என்ன காரணத்துக்காக அந்த கொலை மிரட்டல் எடுக்க? ஒரே விஷயம் தான். வேலூர் இப்ராஹிம் இப்ப நான் என்ன பேசுனேன், நான் ஒரு இஸ்லாமியன், நான் அரோகரா முருகனுக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இந்துக்களின் உணர்வுகளுக்காக நான் வந்து அவர்களோடு நிக்கிறேன்றதை காட்டுவேன்னு சொல்றேன்ல, இது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னடா இது, ஒரு இஸ்லாமியராகவும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, இந்துக்களின் உணர்வுகளுக்காக போய் மாநாட்டில் கலந்துக்கிறாரு, இந்துக்கள் எல்லாரும் ஒன்று திரண்ட வேண்டும், அவருடைய உணர்வுகளுக்காக நீங்கள் வந்து எல்லாரும் சங்கமிக்க வேண்டும் என்று வீடு வீடா போய் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு இவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப நாம இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்துக்களுக்குள்ளேயே சாதி ரீதியாக பிளவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இந்துக்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நேர் எதிராக வைத்திருக்கிறோம், மத்திய அரசுனாவே அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று காட்டிட்டு இருக்கோம். இவர் எல்லாத்தையும் ஒட்டச்சு தரமட்டமாக்கிட்டு நேரடியா போய் இந்துக்களையும் இஸ்லாமியர்களும் ஒன்றிணைத்து முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது நல்லிணக்கத்தின் மாநாடு, நம்முடைய பண்பாட்டின் மாநாடு, நம்முடைய கலாச்சாரத்தின் மாநாடு, நம்முடைய முன்னோர்களுடைய மாநாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னா இதுல எதுவுமே பொய் கிடையாது. இதுல எதுவுமே என்னுடைய மத நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்கல. ஆனால் இது உண்மை. இந்த உண்மையை சொன்னா திமுக அரசுக்கும் பிடிக்கல, இங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் பிடிக்கல. அரசு காவல்துறையை வைத்து அடக்குமுறை செய்து வழக்கு போட்டு என்னெல்லாம் நெருக்கடி கொடுக்கணுமோ அதை பண்ணுது. இங்க உள்ள தீவிரவாதிகள் இந்த கடந்த 4 நாள்ல பாருங்க, 4 நாட்களுக்குள்ள 2 கொலை மிரட்டல். ஒண்ணு என்ன கழுத்து அறுத்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு கொலை மிரட்டல் காவல் நிலையத்தில் கொடுத்துறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் கிடையாது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நேற்றைய தினம் பகிரங்கமாவே கொலை மிரட்டல். அதாவது முத்துப்பேட்டையில நான் வந்து பேசுற வக்ஃபுனுடைய திருத்த சட்டத்தை ஆதரிச்சு, அப்போ என்னை கொலை செய்வதற்காக குண்டு வெடிப்பை நிகழ்த்துவதற்காக அங்க ஒரு டீம் இருந்திருக்கு. என்ன அதுல என்ன வெறும் பிஜேபி காரங்க மட்டும் இல்ல, நான் பேசுறது பொதுவான இந்துக்கள் பொதுவான இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயமா தானே இருக்குன்னு பெரும் கூட்டம் வந்துருச்சு. பொதுமக்கள் அந்த குண்டு வெடிப்புல இறந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்க உன்னை தப்பிக்க விட்டுட்டோம், ஆனால் கூடிய வரையில் உன்னை கொல்லுவோம், குண்டு வெடிப்பை நிகழ்த்துவோம் பகிரங்கமா பேசியிருக்காங்க. ஆமாங்க, இந்த காவல்துறையில் நான் போய் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கும் டிஜிபி ஆபீஸுக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ வேண்டுமானால் வேலூர் இப்ராஹிமுடைய இந்த உடலை என்ன வேணாலும் செய்யலாம், நீ கொல்லலாம், வெட்டலாம், துண்டு துண்டாக்கலாம். என் உணர்வை, என்னுடைய சித்தாந்தத்தை, இந்த நாட்டின் உள்ள பற்ற, இந்த நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற என்னுடைய மிகப்பெரிய ஆற்றலை எதிர்பார்ப்ப இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் நாம் அனைவரும் முன்னோர்கள் எப்படியாக இருந்தார்கள் அந்த பண்பாட்டை அந்த கலாச்சாரத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற என்னுடைய பேச்சை நீ எப்படி நிறுத்த முடியும்? ஒரு வேலூர் இப்ராஹிம் நீ சாகடிக்கணும்னு நினைச்சா 1000 வேலூர் இப்ராஹிம் உருவாக்கிட்டு தான் சாகும். இந்த கொலை மிரட்டல் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, எஸ்டிபி கட்சியில இருந்தா நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. ஸோ இந்த மிரட்டல்களுமே அங்கிருந்து தான் வந்ததா பாத்தீங்கன்னா, இது எஸ்டிபி கட்சின்னு என்னால சுருக்க முடியல. ஏன்னா இந்த குண்டுவெடிப்பு நடத்த போறோம், நாங்க வந்து நிச்சயமாக பழி வாங்குவோம், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், பகிரங்கமாக பதிவிடுகிறார்கள் என்றால் இதுக்கு பின்னால பயங்கரவாதிகள் இருப்பார்கள், இதுக்கு என்ன தீவிரவாத அமைப்பு இருக்கிறது, யார் அவர்களை இயக்குகிறார், ஏன்னா அவ்வளவு துல்லியமா
நான் எங்க போறேன், எந்த இடத்துல நின்று எந்த செகண்ட் கிளம்புறேன், எதனால உன்னை வந்து தாக்க முடியுன்ற அளவுக்கு இவ்வளவு பர்டிகுலரா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வாட்ச் பண்றாங்கன்னா, அப்ப என் கூட இருக்கிற காவல்துறை, என் பின்னால் இருக்கிற உளவுத்துறை, இவர்கள் என்ன கண்காணிக்கிறாங்களா, இல்ல இவர்கள் யாரு என் கூட இந்த மாதிரி தாக்குதலுக்காக தயாராகிறார்கள், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு உண்மையாவே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இதுக்காக நம்ம பின்வாங்க போறதில்ல, அஞ்ச போறதில்ல, நம்ம களத்துல உறுதியா நிற்போம். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், நான் இந்த கொள்கைக்காக, இந்துத்துவா என்கிற இந்த சித்தாந்தம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல, இது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த தேசத்தினுடைய இந்த மண்ணின் வளத்தை, இந்த மண்ணின் பாரம்பரியத்தை பேசக்கூடியதற்கு பெயர் இந்துத்துவா. இந்துத்துவான்னா மத கலவரத்தை உண்டாக்கணும்னு இந்த பரதேசிகள், இந்த திராவிட மாடல் என்று சொல்ற இந்த திருட்டு கும்பல் சொன்னது. இந்துத்துவம் அப்படி கிடையாது என்பதை நான் பார்த்திருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன், நான் வந்து பயிற்சி எடுத்திருக்கிறேன். இல்ல இங்க இருக்க திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து அப்படிங்க வரும்போது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஹிந்துத்துவா நீங்க கொண்டு வரும்போது அங்க ஒரு மத பிரிவினை கொண்டு அதான் நான் கேட்கிறேன், ஹிந்துத்துவம்னா என்ன, நீ விளக்கம் கொடு. ஹிந்துத்துவம்னா ஆர்எஸ்எஸ் இவங்க சொல்ற விளக்கம். ஏன் ஆர்எஸ்எஸ் என்ன விளக்க முடியா? நீ போயிருக்கியா திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் போய் கேம்ப்ல நீ பயிற்சி எடுத்திருக்கிறியா? திரு ஸ்டாலின் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போய் பயிற்சி எடுத்திருக்கிறாரா? இல்ல ஆர்எஸ் பாரதியில இருந்து அயோக்கியர்கள் யாரெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பற்றியும் ஹிந்துத்துவாவை பற்றி பேசுகிறாங்க, நீ எப்ப போய் பயிற்சி எடுத்த? உனக்கு என்ன தெரியும்? அடே நான் ஒரு இஸ்லாமிய, நான் போயிருக்கிறேன், நான் 7 நாள் பயிற்சி எடுத்திருக்கிறேன், நான் 20 நாள் பயிற்சி எடுத்திருக்கிறேன், அவர்களோடு இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் என்ன, எனக்கு தெரியும் ஹிந்துத்துவம் என்ன. உனக்கு தெரியாதுன்னா என்னை போட்டு இஸ்லாமியர்கள்ட்டையாவது கேட்டு இந்துத்துவாவை தெரிஞ்சுக்கோன்றேன். இதை சொன்ன நீ என்ன கொள்ளுவியா? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே இஸ்லாமியர்கள் வந்து இங்க இருக்கக்கூடாது, இங்க அவங்க வசிக்க கூடாது அப்படிங்கறதான் அடிநாதமே அப்படின்னு இங்க இருக்க திமுக நிறைய பேர். அப்ப நான் இஸ்லாமியன் இல்லையா? நான் 5 வேளை தொழுகை பண்றேன், நான் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி சுன்னத்தான முறையில் தாடி வச்சிருக்கேன். நிறைய இஸ்லாமியர்கள் தாடி வைக்க மாட்டாங்க, நீ பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா தாடி வச்சிருக்கிறேன், தொப்பி அணிந்திருக்கிறேன், ரமலானில் 30 நாட்கள் நோன்பு வைக்கிறேன், நான் ஹஜ்ஜு முடித்திருக்கிறேன், நான் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யறேன், நான் இஸ்லாமிக் ஸ்காலர். நானு வாங்க உட்கார்ந்து பேசுவோம். நான் முஸ்லீமே இல்ல நீ சொல்றியா? பிஜேபியில் இருக்கிறார், இவர் முஸ்லீம் இல்லைன்றியா? வா பேசுவோம். எந்த விதத்தில் பாஜக வந்து இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்குன்னு சொல்லு, பேசுவோம். என்ன காரணத்துக்காக எதுக்குறாங்க நீங்க பாக்குறீங்க? சொன்ன பேச முடியாதுங்க, நீங்கள் கருத்தியலா இவர்கள் பேச முடியாது, அதனால கத்தி எடுக்கிறான், இவ்வளவுதான் பிரச்சனை. வேலூர் இப்ராஹிம் கருத்தியலா கூப்பிடுறேன், உட்கார்ந்து பேசுவோம். திருக்குரானுக்கும் நபிகள் நாயகத்தையும் நம்பிக்கொண்டு இருக்கிற நீயும் நானும் உட்கார்ந்து பேசுவோம். ஜவாஹிருல்லா வா, நவாஸ்கனி வா, ஆலூர் ஷானவாஸ் வா, இன்னும் யாரெல்லாம் இஸ்லாமிய தலைவர் நீ அடையாளப்படுத்தி வாப்பா, ஒரு சபையில உட்கார்ந்து லைவ் போடுவோம், மக்கள் பார்க்கட்டும், பேசுவோம். அதுல நான் தப்புன்னு நினைக்கிறியா? நான் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமா இருக்க நீ நிரூபிக்கிறியா? கடவுள் சத்தியமா சொல்ற, நான் வந்துடுறேன், நீ சொல்ற கொள்கை சரினா வந்துடுறேன். பிஜேபி எனக்கு வேண்டாம், இஸ்லாமிய நம்பிக்கையை ஒழிப்பதுதான் பிஜேபி கொள்கை, நீ நிறுவு. அல்லது இந்த சட்டம் கொண்டு வந்தது அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, நீ நிறுவு. போன் கூட வந்து நான் பிஜேபி எதிர்க்கிறேன், கடந்த காலத்துல பிஜேபி எதிர்த்தவன் தானே, கடுமையா எதிர்த்தவன் தானே. அட எதிர்த்தவன் தானே எனக்கு பிஜேபி உயிரை கொடுத்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கு எதிர்க்கும் போது நான் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல. இன்னைக்கு பிஜேபி ஆதரிச்சா இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? தயிர் சோறையும் புளியோதரையும் இவனுக்கு சொல்லுவானுங்க, ஓ கோடிகளில் புரளுகிறார், அள்ளி கொடுத்து விட்டார். என் கூட உள்ள போலீஸ்காரர்களுக்கு தான் தெரியும். நான் போனேன்னா ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல 4 இட்லி எனக்கு கூட என் போலீஸ்காரங்களுக்கு 4 பேருக்கு கொடுப்பான்னு சொல்லி நாங்க பிளாட்ஃபார்மத்தில் இட்லி வாங்கி சாப்பிட்டு போறோம். இவனுக்கு என்ன பண்ணுவோம்? அப்படி பயங்கர பிரம்மாண்டம், நல்லா கவனிக்குது. இங்க என்னத்தை கவனிப்பாங்க? இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி எவ்வளவு காலம் தான் இஸ்லாமியரோட சொல்லி ஏமாத்துவீங்க? வேலூர் இப்ராஹிம் பணத்திற்கு பலியாகி விட்டார். எங்கடா நான் பணத்துக்கு பலியான? எங்கே இப்ப பிஜேபி பணம் கொடுக்குமாங்க? முதல்ல இவங்களுக்கு தெரியாதுங்க, இவங்களுக்கு பிஜேபி பத்தி தெரியாது, ஆர்எஸ்எஸ் பத்தி தெரியாது. ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இஸ்லாமியர்களை எதிர்க்கல அப்படின்னா இங்க இருக்க பெரும்பாலான இஸ்லாமியர்கள் ஏன் எதிர்க்கணும், ஏன் ஏற்றுக்கொள்ளல இன்ன வரைக்கும்? நான் அதை தான் கேட்கிறேன். இஸ்லாமியர்கள் உண்மையாகவே திருக்குரானை நம்பி இருந்தால், திருக்குரான் சொல்லுகிறது அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் ஹஸனா, 2 தரப்பு சொல்றதை கேட்டுட்டு எது சரின்னு முடிவு பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்? நீ திமுக சொல்றதை கேட்கிற, காங்கிரஸ் சொல்றதை கேட்கிற, கம்யூனிஸ்ட் சொல்றதை கேட்கிற, இந்த திருமாவளவன் சொல்றதை கேட்கிற, ரோட்ல போற வரவன் சொல்றதெல்லாம் கேட்கிற. அடே ஒரு வாட்டி வா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது கேளு. கேட்கறதோட மட்டும் பத்தாதா? நீ வா ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு வா, ஒண்ணு நான் கூட்டிட்டு போறேன், உன் கூட நான் நிக்கிறேன், நீ போ. உனக்காக ஒரு 10 இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் எந்த கொள்கையும் மாற்ற மாட்டாங்க. யாருக்காகவும் அவர்கள் வந்து தங்கள் நிலைப்பாட்டை மாற்றக்கூடியவர்கள் அல்ல. அப்படி மாற்றி இருந்தால் 100 ஆண்டு காலம் இன்றைக்கு அந்த அமைப்பு கட்டமைப்பா இருந்திருக்காது, சதறி போயிருக்கும். அவர்கள் நாம் போனாலும் அதுதான் பேசுவாங்க. 100 இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு போயிருந்தாலும் அங்க 10 ஹிந்து தான் இருந்தாலும் அதே தான் பேச போறாங்க. அப்ப யாருக்கும் மற்ற எதுவுமே மறைக்க முடியாத ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா வாங்க கேளுங்க. அவர்கள் சொல்லுவதில் கருத்து முரண்பாடு இருந்தா அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் கேம்ப்னா உள்ளே கத்தி பயிற்சி கொடுப்பார்கள், இஸ்லாமியர்கள் எப்படி கருவறுப்பதுன்னு பிளான் பண்ணுவாங்க? அப்படிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல முதல்ல சொல்லி தரது என்ன தெரியுமா? நீ ஒரு சுயம் சேவக்கா மாறணும் அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஓ வேலையை நீ செய்வதோடு இந்த தேசத்துக்கு நீ என்ன செய்ய போற? பெரும்பாலும் என்ன இவர்கள் எனக்கு இதை கொடுக்கல, அவர் அது கொடுக்கல, அரே அதெல்லாம் அப்புறம். இந்த நாட்டுக்காக நீ என்ன பண்ணு, உன் பகுதிக்காக நீ என்ன பண்ணு, நீ என்ன பண்ணுன என்பதை சொல்லி தரதுக்கு பேர் சுயம் சேவக். எளிமையை சொல்லி தருவாங்க. நான் வந்து ஏசி ரூம்லயே இருக்கலாம், ஏசி கார்ல இருக்கலாம், ஆனா அங்க போனேன்னு என்ன பண்ணணும், சாதாரண தரையில துணியை விரிச்சு படுக்க வச்சிருவாங்க. நீ எவ்வளவு பெரிய டாடா பிர்லாவா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். இதுதாங்க பயிற்சி. நம்ம வீட்டுல நம்மளுடைய கழிப்பறைய கழுவுறதுக்குன்னு வெளியில இருந்து ஒரு ஆள் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல அப்படி கிடையாது, நான் கழுவிடுவேன். இப்போ வசதி படைத்த ஒரு வீட்டுல அங்க என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க, எவ்வளவு பெரிய வசதியான ஆளுங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் நம்ம வரும். அந்த நாள் வந்துருச்சுன்னா வாங்க கழிப்பறை கழுவுறதுக்கு போவோம். நாங்க போய் கழிப்பறை கழுவிட்டு இருக்கணும். நாங்க போற கழிப்பறை கிடையாது, அதுவும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குரூப்பா இருப்பாங்க, ஒரு 10 பேர், ஒரு 10 பேர்னா இந்த 10 பேர் வேற ஒரு 10 பேர் கொண்ட கழிப்பறை போய் கழுவும். அது பாருங்க, நீங்க இயல்பா நாம நம்ம கழிப்பறையை கழுதா கூட ஒரு பெரிய ஒரு மனசு குழப்பம் வராது. நம்ம தான் போறோம் வரணும். யாரோ ஒரு 10 பேர் போன அந்த கழிப்பறை போய் நீ கழுவு, நாங்க இருக்கிற அந்த கழிப்பறை வந்து வா நீ அந்த 10 பேரை கழுவுனா மன ரீதி என்ன கொண்டு வராங்க தெரியுமா? டேய் நீ சாதாரணமானவன், நீ பணம் பொருள் பதவி என்ன இருந்தாலும் நீ ஒரு மனிதன். இந்த தேசத்திற்காக நீ சேவை செய்யணும்னா இயல்பா நான் ஒரு சாதாரணமானவன் உன் மனசுல பதிய வைக்கணும். அதை RSS சொல்லி கொடுக்குதுங்க. உடற்பயிற்சியை சொல்லி தருகிறது, சிலம்பாட்டத்தை சொல்லி தருகிறது. எதிரிகள் வந்தால் உன்னை தற்காப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தருகிறது. அதையெல்லாம் தாண்டி முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வந்த பிறகு நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை எவ்வாறு சீரழித்தார்கள், அப்படி இனிமேல் சீரழிக்கப்படக்கூடாது என்றால் நாம் இந்த பண்பாட்டின் மீது எவ்வளவு அக்கறையா இருக்கணும், நாம் இழந்த நம்முடைய பல்வேறு மரபுகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. முகலாயர்களை பற்றி பேசினா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? முகலாயர்கள் என்ன பாபரும் அவுரங்கசீப் என்ன இஸ்லாமியர்களுக்கு அத்தாரிட்டியா இல்ல நபிகள் நாயகம் அத்தாரிட்டியா? ஆப்கானிஸ்தான் காரணம் எப்படிங்க இவங்க முகலாயர்களை பத்தி பேசினால் முஸ்லிம்களுக்கு துடிக்கிறது? உனக்கு ஏன்டா துடிக்கணும்? இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் இங்க வருது, அதனால அவங்க யாருங்க சொன்னா முகலாயர்கள் வந்த பிறகுன்னு? நீங்க 1200 வருஷத்துக்கு முன்னால கேரளாவில் ஒரு மசூதி இருக்கு, போய் பாருங்க. வணிகத்திற்காக அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்காங்க, அதை பிடிச்சிருக்குன்னு அங்க உள்ளவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாறி ஒரு மசூதி கட்டி இருக்கிறாங்க. 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மசூதி கேரளாவில் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்படி நீங்க பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். முகலாயர்கள் வந்த பிறகு மாறினார்கள் என்றால் அது அடக்குமுறையால் மாறினார்களா, கொள்கை பிடித்து மாறினார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதானே. ஆனா இஸ்லாம் என்பது சவுதி அரேபியாவில் நபிகள் நாயகம் சொன்னது இஸ்லாமா, அவுரங்கசீப்பும் பாபரும் சொன்னது இஸ்லாமா? அப்ப இதை நீங்க மக்களுக்கு சொல்லணும், ரெண்டு பக்கமும் கேளுங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் கேட்க முன் வந்தாலும் ஓ அப்படின்னு இந்த ஜவாஹிருல்லாவோ இந்த RSS இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது இவர்கள் தவறா பிரச்சாரம் பண்றதும் இதெல்லாம் ஏற்புடையது இல்லை. நான் இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்றேன்னா ரெண்டு பக்கம் கேளுங்க, ரெண்டு பக்கம் உள்ளதை கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க, அப்ப எதிருங்க. ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு இல்லங்க RSS தப்பா தான் சொல்லுது, பிஜேபி தப்பா தான் சொல்லுது, வேலூர் இப்ராஹிம் தவறா தான் சொல்றாருன்னு என் பேச்சை கேட்டுட்டு அதன் மூலமா உனக்கு வர சந்தேகத்தை என்னால் நிவர்த்தி செய்ய முடியல, உன்னை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீ எதிர்த்தால் அது ஒரு நியாயம் இருக்கும். நீ என் பேச்சவே கேட்க மாட்டேங்கிற, வேலூர் இப்ராஹிம் அவர் பிஜேபி போயிட்டாரு, அவர் காஃபிராக போய்விட்டாரு, யாரா உங்களுக்கு இந்த ஃபத்வா கொடுக்க சொன்னா? ஒரு முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்றத யார் முடிவு செய்வா? இவனுங்களா முடிவு செஞ்சுக்கிறது. இவர் முஸ்லீம் இல்லை, இவர் ஒரிஜினல் முஸ்லீம் இல்ல. அப்ப யார் ஒரிஜினல் முஸ்லீம்? திமுக இருக்கவங்க தான் ஒரிஜினல் முஸ்லீம். ஆளுநர் சரணவர் சொல்றாரு என்னின் வழிகாட்டி என்பது பெரியார் தான் அப்படின்றார். யாரு? ஈவர கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி அந்த ஆள் தான் ஆரம்பிச்சு வச்சது. அவர் தான் இவருக்கு யாரா என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் யாருன்னு அடுத்த கேள்வி கேட்பல. அட நபிகள் நாயகம் ஒரு இஸ்லாமியனின் வழிபாட்டு முறைக்கான வழிகாட்டியா? கடவுள் மறுப்பை சொல்லி கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு நபிகள் நாயகத்தை காட்டு மிராண்டி சொன்ன இந்த காட்டு மிராண்டி ஈவேராவை போய் உன் வழிகாட்டின்னு சொன்னா வாடா பேசுவோன்னு கூப்பிட்டா இஸ்லாமியர்கள் கேட்கணுமா இல்லையா? நியாயமா? அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அவருக்கு சொன்ன அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏத்துக்கல, பகுத்தறிவை நாங்க ஏத்துக்கல. சொல்லுங்களேன். இப்ப நீங்க தானே இந்த வழக்கம் சொல்லுங்க. ஆளுநர் சொன்ன சார் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டி கொள்கைன்னு சொன்ன பெரியாருடைய கொள்கை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, பேச சொல்லுங்க. பேசிடுவார் அவரு. ஏங்க அவங்க தலைவர் ஒரு காட்டு மிராண்டி கொள்கையில தானே இருக்கிறாரு, திருமாவளவன் என்ன கொள்கையில் இருக்கிறாரு? அவர் மசூதியில வந்து நமாஸ் படிப்பாரு, சர்ச்சுக்கு போய் அப்பா வாங்கி சாப்பிட்டுருவாரு, கோயிலுக்கு போனா எந்த அவருடைய சிதம்பரம்ல போய் நடராஜர் கோவில போய் நல்லா அப்படி பட்டை அடிப்பாரு, அப்புறம் வந்து அருவருக்கத்தக்க சிலைன்னு சிற்பங்களையும் சிலைகளையும் பேசுவாரு. வேடதாரிகளை இஸ்லாமியர்கள் நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உண்மையை சொல்றதுனால என்ன கொல்லுவனா அடை பாடுற பாத்துக்கும். உயிர் ஒரு உயிர் தான், நான் போகும் உயிர் போனால் போயிட்டு போகுது, அதை பத்தி கவலை இல்லை. என்ன பண்ணுவாங்க? ஆனா இந்த உயிர் இந்த மண்ணிலிருந்து பிரிமையானால் என்னுடைய உடலின் மீது ஒண்ணு பாஜக கொடி இருக்கும் அல்லது தேசிய கொடி இருக்கும். ஒரு காலத்துல நான் பின்வாங்க மாட்டேன். என் உயிரை பத்தியெல்லாம் எனக்கு அக்கறையே கிடையாது. ஒரு அப்துல் கலாம் ஐயா இருந்தாருன்னா அந்த மாதிரி 1000 அப்துல் கலாமை உருவாக்கணும்னா ஒரு வேலூர் இப்ராஹிம் இருக்கணும், போராடணும்.
உண்மைக்காக, சத்தியத்துக்காக, நேர்மைக்காக நிக்கணும். அதை தான் நான் பார்க்கறேன். அப்படியே இந்த மிரட்டலுக்கோ அல்லது அப்படி எது நடந்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் சாக போறேன். நான் ஆல்ரெடி 3 வாட்டி சாக வேண்டியது. இறைவன் அருளால் பழச்சிட்டேன். இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல இருந்து தப்பிச்சிட்டேன். இறைவன் இன்னும் என்னை நீண்ட ஆயுள் வாழ வைப்பான். இந்த தேசத்திற்காக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்ய வைப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால உயிருக்கான அச்சுறுத்தல் என்பதை தாண்டி என் தேசத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நியாயமான முறையில் நான் செய்வேன். இந்த திமுக என்கிற இந்த திருட்டு திராவிட மாடலை, இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை தமிழகத்திலிருந்து துடை தெரிவதற்கு ஒரு வேலூர் இப்ராஹிம் இல்லை, 1000 வேலூர் இப்ராஹிம்களை உருவாக்க வேண்டும். அதையும் நிச்சயமா செய்யும். ஓகே, இந்த மோடி அரசினுடைய அந்த 11 ஆண்டு சாதனைகளை வந்து எடுத்து செல்றதுக்காக 5 மாநிலங்களுக்கும் வந்து உங்களை பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எப்போ தொடங்குது அந்த பயணம்? நான் என்னுடைய பயணத்துல நாளை மறுநாளிலிருந்து போறேங்க. மகாராஷ்டிரா மாநிலம், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத், தமன் தையூ என்கிற யூனியன் டெரிட்டரி, அதே போன்று கோவா, இந்த இத்தனை மாநிலங்களுக்கும் என்னுடைய சுற்றுப்பயணம். 11 ஆண்டு காலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜன்தன் வங்கி கணக்கின் மூலமாக குறிப்பா பெண்களுக்கு 20 கோடி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். முத்ரா வங்கி கடன் மூலமாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இன்றைக்கு 16 கோடி பெண்கள் சுயமாகவே தொழிலதிபர்களாக மாறி இருக்கிறார்கள், பெண்கள் மட்டுமே. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த 11 ஆண்டுகள் ஆட்சியில் தான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து 10 கோடி இஸ்லாமிய பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து காலம் காலமாக அவர்கள் வந்து காவல்துறையை நாடியும் நீதிமன்றத்தை நாடி சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பா பெண்கள் இருக்கிறாங்க. யாரும் எடுத்தெடுப்புல தலாக்னு சொல்லி ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை விரட்டி விட்டுற முடியாது. 10 கோடி பெண்களை பாதுகாத்திருக்கிறார். அது மட்டுமல்லாம அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு ஏழை பெண்களுக்கெல்லாம் இலவசமாக கேஸ் விநியோகம் உஜ்வாலா திட்டத்தின் கீழே கொடுத்திருக்காங்க. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதில் பார்த்து 86.8% பெண்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு சராசரியாக ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வருடத்திற்கு 11,000 ரூபாய்களை பெற முடியும் என்ற அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இப்படி பெண்களுக்கு மட்டுமே நான் சொல்றேன், பெண்களை யோசிச்சு செய்யக்கூடிய சேவை இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் அல்லது பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்று ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு முடிவெடுத்தா கூட பயங்கரவாதிகள் அழித்ததை சொன்னது கூட 2 பெண்கள் தான். அதுவும் 2மே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒன்று கர்னல் சோஃபியா குரேஷி, இன்னொன்று வின் கமாண்டர் வியாமிகா. இவர்கள் இஸ்லாமியர், அவர்கள் சீக்கியர். 2 சிறுபான்மை சமூகத்தை அவ்வளவு ஒரு உலகம் போற்றும் ஒரு வீர மங்கைகளாக அங்க களத்தில் நின்று பேசி இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் நாரி சக்தின்னு சொல்ற இந்த பெண் சக்தியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தூக்கி பிடிக்கிறார். இது பெண்களுக்கு மட்டுமே. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்ல முடியும். மேக் இன் இந்தியா திட்டம் என்று சொல்லி பாரதத்திலேயே செய்யக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய சுய தற்சார்பு கொள்கையில் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம் தேசத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வெளிநாடுகளுக்கு வந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதாக இருக்கட்டும், அதே போன்று உலக நாடுகளுக்கு மத்தியில் ராஜாங்க ரீதியான தொடர்புகளாக இருக்கட்டும். இன்றைக்கு பாரதம் வந்து உலகின் பொருளாதாரத்துல 11வது இடத்திலிருந்து 4வது இடத்தை எட்டி பிடிச்சிருக்கிறோம். நமக்கு பின்னால ஜப்பான் இப்ப சமீபத்துல பொருளாதாரத்துல பின்னுக்கு தள்ளி நாம முன்னேறி இருக்கிறோம். இதெல்லாம் 2047 வந்து ஒரே பாரதம், உன்னத பாரதம், ஏக் பாரத் சிறுத்த பாரத் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான உலகின் குருவாக பாரதத்தை 2047 உருவாக்க போறோம். அதற்காக நாங்கள் அடிக்கடி என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆட்சி 11 ஆண்டு காலம் இருக்கிறது என்றால் அனைத்து மதங்களுக்கான ஒரு அரவணைக்கக்கூடிய ஆட்சி. அதனாலதான் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த அரசினுடைய அற்புதமான ஒரு நெறி. அந்த நெறியை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பிரச்சாரமாக செல்ல வேண்டும் என்று எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பொறுப்பை சரியான முறையில் பயன்படுத்தி அதிகபட்ச சிறுபான்மை மக்களுக்கும் கொண்டு செல்வேன், அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்வேன். திரு நரேந்திர மோடி என்பவர் அவர் இந்துக்களுக்கானவர் அல்ல, பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களின் சேவகன். இது அவரே சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் சுருக்கி அவர் இந்துக்களுக்கானவர் என்று இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ நினைக்க வேண்டாம். அல்லது நினைப்பதற்கு யாராவது உங்களை தூண்டினால் கூட தூண்டக்கூடியவர்களை துண்டாடுவதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள். நாம் அனைவரும் பாரதியர்களாக ஒன்று சேர்வோம். பாரதத்தை உலகின் குருவாக மாற்றி காட்டுவோம். இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்களை பதிவு நன்றி. வாழ்வளமுடன். நன்றி. கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.